ஒரு விலையேற பெற்ற சத்தியத்தை நாம் தியானிப்போம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை. ஆமாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1வது வசனம். யோவான் 14:1. பக்கம் 149. உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. ஆமா, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். உங்கள் இருதயம் கலங்காமல் இருக்கணும்னா ஒரு வழி சொல்றாரு, தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. அப்புறம் இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிரு. உன் இருதய கலக்கம் பஞ்சா பறந்து ஓடிட்டான். கையை தட்டு. அல்லேலூயா. தேவனிடத்தில் விசுவாசமாயிருந்தா சரியான மொழிபெயர்ப்பு, தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாயிருன்னு அர்த்தம். சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னா, காட் கைண்ட் ஆஃப் ஃபெய்த் தெரிஞ்சிச்சுனா தான் உன் இருதயம் கலங்காமல் இருக்கும். உன் இருதயத்தின் கலக்கமும் உன்னை விட்டு ஓடி போகும். உன் இருதயத்தின் கலக்கம் என்ன? பாவம், மரணம். அப்படிதான் நீ பிறந்திருக்கிற. பாவம் செஞ்சிடணும், அக்கிரமம் செஞ்சிடணும், அதனால சாபம் வந்துடுமோ, வியாதி வந்துடுமோ, எதிர்காலம் பிரச்சனையா இருக்குமோ. மனித சொல்ல எதிர்காலம் பயமாகுதுங்க, அதுதான் கலக்கமாகுது. எதிர்காலம் எதுக்கு உலகத்தில் நினைச்சா பயமாகுது, எதிர்காலத்துக்கு தான் பயமாகுது. காசு இல்லை, பணம் இல்லை, அப்படியே பயமாகுது. பயந்துட்டே போக வேண்டியதுதான். தேவனுடைய விசுவாசத்தை உடையவனாய் இருந்தால், இயேசுவின் இடத்தில் விசுவாசமாய் இருந்தால், அத இருதய கலக்கம் நீங்கி நீ விடுதலை அடைவாய். அல்லேலூயா. தேவனிடத்தில்னா, தேவன்னா ஜீவன், ஜோயே. நன்மத்தையும் அறியத்தக்கவர் கிடையாது. நன்மத்தையும் அறியத்தக்க கனி சாப்பிட்டா நீ இருதயம் கலங்கி போய்க்குது உனக்கு. ஏவாள் நன்மத்தையும் அறியத்தக்க கனி புஷ்கு நாளில கலங்கி போயிட்டான். ஆதாமும் நன்மத்தையும் பயந்து ஓடி ஒளிகிறாங்க பாரு. அது என்ன பயம்னா என்னன்னு தெரியாது, கலக்கம்னா என்னன்னு தெரியாது. ஏன்னா ஜீவ விசத்துக்கு இருந்தாங்க. தேவன்னா ஜீவன். தேவன் தம்முடைய சாயலின்படி தம்முடைய ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோமாக. தேவன் கலங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டு இப்படிப்பட்டவர் கிடையாது. தேவன் வீர தீரன். அல்லேலூயா. ஆமா, எந்த பிசாசும் ஜெயிப்பார், எந்த பாவத்தையும், எந்த சாபத்தையும், எந்த மன பாதாத்தை எல்லாத்தையும் ஜெயிப்பார். அந்த தேவனுடைய விசுவாசம் இருந்தாதான் உன் இருதயம் கலங்காம இருக்கும். இல்லைன்னா கலங்கிட்டே போகும். ஆள் பெரிய ஆளா இருக்கலாம், பேர் பெத்த பேரா இருக்கலாம், உள்ள கலங்கின்னு தான் இருப்பான். ஏன்னா பாவத்தில் மரணத்தை பார்த்துக்கிறான். வெளியுட மார்த்தடின்னு பேசுவான், உள்ள பயந்து தான் இருப்பான். ஏன்னா பாவங்குது, பயத்தோடு தான் பிறந்துக்கிறான். ஏன்னா பாவம் மரணம் இருந்தாங்க, பயம் இருக்கத்தான் செய்யும். எந்த நேரத்தில் ஆபத்தோடு, எந்த நேரத்துக்கு என்ன நடக்கும், அப்படியே இருதயம் கலங்கி 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 கட்சியில் கலங்கிட்டே போக வேண்டியதுதான். மீட்பே கிடையாது. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன். இயேசுவை தவிர பயத்திலிருந்து விடு. போர் அன்பு பயத்தை புறம்பேற்றல். என் அன்பு இயேசுவின் அன்பு. அந்த அன்பு ஜீவஸ்வர ஜீவனத்தை பிதாகுமார் ஆதாம் முழு விழுந்து கொடுக்குது. எல்லா பழம் கலங்கி ஓடிடும். அல்லேலூயா. அப்போ யோவான் 14:1, உன் இருதயம், உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். இருக்கலாமா, இருக்கக்கூடாதா? தேவனிடத்துல திமிரு. எனக்கு தேவனே வேணாம், எனக்கு இயேசுவே வேணாம். சோதிச்சு காட்டு. எங்க சாதிக்க? பாவத்தில் பார்த்துட்டு. ரோமர் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து, ஆப்பிரிக்காக்காரு, ஐரோப்பாக்காரு, வட ஆப்பிரிக்காக்காரு, தென்னாப்பிரிக்காரு, ஆஸ்திரேலியா, நம்ம சபை என்ன சபை? சத்தமா சொல்ல. ஆமா, 7 கட்டத்தில் மிஸ் இருக்கிறீங்க. ஆப்பிரிக்கா இருக்கு, ஐரோப்பா, வட ஆப்பிரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா, அண்டார்டிகா எல்லாம் இருந்து கலங்கி போய்க்கிறாங்களா? கொரோனா காலத்தில் என்ன ஆகிட்டாங்க? உலகமே இருதயம் கலங்கி போயிடுச்சு. இந்த கொரோனா திருடவும் கொல்லவும் அழிக்க வருது. பிசாசு
கொரோனா வியாதி, கொள்ளை நோய், இன்னும் என்னென்னோ வரப்போதா இயேசு வருகைக்கு முன்னாடி. அதுக்கு முன்னாடி இயேசு தேவனிடத்தில் ஜீவ சொர ஜீவ ரத்தம் தேவனுக்கு தனக்கு ஆதாம் முழு, அதான் தேவனிடத்தில் விசுவாசம். விசுவாசம் விசுவாசத்தை தூக்கர் முடிக்கிறமாகிய இயேசு அவர் ஒரு ஜீவ விச்சத்துக்கு நீ அவர் நன்மத்தை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு சொன்னாரு, என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். அப்போ ஆவியானவர் ஜீவனுடையவர். அந்த ஜீவ வித்துக்கள் தேவ நீதி தூக்கி பரலோக ராஜ்யம் வைக்குது. விசுவாசம் என்னது? தேவனுக்கு இயேசு கிறிஸ்து ஜீவன் பாரு. இயேசு சாப்பிட ஆதாம் முழு ஒரு ஆள் பாய் கூடாம கொடுத்தாதான் விசுவாசம். ஒரு ஆளுக்கு பக்க விசுவாசம் ஒர்க் அவுட் ஆகாது. அதான் இயேசு ஏற்றுக்கொண்டா தேவனை விசுவாசிக்க உலகத்தையே அன்பு கொண்டோம். என்ன அன்பு? இயேசுவின் அன்பு. அது ஜீவ சொல்ற ஜீவனம். முழு உலகம் குத்திட்டீங்கன்னா இந்த கலகடிக்கிற பிசாசு, சாப பாவமான அசுத்தாய் ஓட பசுத்தாய் வர தேவதூர்கள்லாம் வந்துருவாங்க, காப்பாற்றுவாங்க. கையா தட்டு இல்லையா? அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. ஏன் கலங்குது? அப்படி பிறந்திருக்கிற என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்தால் என்னாகுமோ ஏதாகுமோ, என்னாகுமோ ஏதாகுமோ, இப்படி ஆகி அப்படி ஆகி அது அப்படித்தான் ஆகும். ஒன்றும் நடக்கலை. இன்னும் டக் டக் மிஷின்கள் மாதிரி எங்கன்னா யாருன்னா எங்கன்னா போயிட்டாங்க, எதாகிட்டாங்க, இது இப்படி ஆகி அது அப்படி ஆகி போட்டு வர கற்பனை கட்சியில் அப்படியே தான் ஆகும். ஏன்னா ஆதாமுக்குள்ள ஆதாமின் சந்தை உனக்கு மரணத்தை கொடுக்கணும். அது சட்ட உரிமை, பாதாள சட்டம். பாவத்தின் சம்பளம் மரணம். மரணம்னா வியாதி, வறுமை, தரித்திரம், கடந்தொல்ல, ஆபத்து, விபத்து, நாசம், திருடவும் கொள்ள அழிக்கத்தான காரியம் கண்டிப்பாக செய்வான். தீவிரமா இயேசுவின் இடத்தில் விசுவாசம் வை. ஏன் சொல்றாரு? உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். அது ஒரு கம்ப சோசம் கிடையாது. இயேசுக்கு ஜீவ விஷயத்துக்கு நீ பூச்சிக்கணும். ஏன் எதை கலங்கி போச்சு? பிசாசிட்ட போய் பிசாசு நன்மை தீமை கண்ணிய நன்மார்க்கு துன்மார்க்கத்தை தேவனுக்கு உங்களுக்கு அது அவிசுவாசம். விசுவாசம் ஜீவ விஷயத்துக்கு நீ அது தேவ நீதிட்டு பிதாகுமார் ஆதாம் முழுவதுக்கு தான் விசுவாசம். உடனே கலக்க நீங்க அசுத்தாய் விட்டு பசுத்தாய் வந்துடும். வருமா வராதா? ஆமா, நன்மை தேவ காரியத்தை தேவனுக்கு உலகத்துக்கு அசுத்தாய் உரிமையா வந்துடுறான். கேரண்டி. தப்பாது பதில் பிசாசு. இயேசு ஜீவ வச்சிருக்கிறிய உன் பேர் தேவனுக்கு ஆதாம் முழு ஒரு ஆள் பார்க்கடாம அசுத்தாய் பசுத்தாய் வந்துட்டான். அவனை கையை தட்டு அல்லேலூயா. அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமா, 38 வருஷம் வியாதியாச கலைக்கு போயிட்டு இருப்பானா? எல்லாரும் கைவிட்டாங்க. 38 வருஷமா யார் பாப்பா? அப்பா பார்த்தா, அம்மா பார்த்தா, அம்மா பார்த்தாங்க. இயேசுக்கே 33 வயசு. அதை பெஸ்டாவில் அப்படியே கலங்கி போய்க்கிறான். தேவனிடத்தில் விசுவாசம் இல்லை, இயேசு ஜீவ மார்க்கம் தெரியல, நன்மத்தை விளைகிறான். என் தாய் என்னை பாவத்தில் கருத பிசாசு மேல பிசாசு, பிசாசு மேல பிசாசு, வியாதி மேல வியாதி, கடந்தல், ஆபத்து, 31 பேட தொலையவில்லை. இயேசு அவனை சந்தித்தார். சொஸ்தமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா? நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக அவனை ஜீவ வச்சதுக்கு இயேசு நானே வழி சந்திச்சு அந்த ஜீவன்ல தேவ நீதி உயிர்த்தல அவன் பேர் சொல்லி பிதா குமார் பாஸ்டர் ஆதாம் முழுவதுக்கு உத்தார் பாருங்க. 38 வருஷமா நடக்காத அற்புதம் நடக்குது. அசுத்தாய் ஓடிச்சு, பசுத்தாய் வந்தாரல்ல இப்ப கேரண்டி. தேவதூர் வந்தாங்களா? அவன் படுக்கை எடுத்துக்கொண்டு நான் இதே கலக்கலாம் ஓடிய போச்சு. அப்புறம் அவனை தேவாலய போ, இனி அன்றைய கேணாத, இனி பாவம் செய்யாத, இனி நன்மத்தை மிக்க போகாத, நானே திராட்சை செடி, நீ கொடி, ஒருவன் இல்லை வார்த்தை ஜீவ விசைகள் இயேசு ஜீவன தேவனுக்கு தனக்கு ஆதாமும் கூடு விளக்கு கொடு. வாழ்க்கையில கலகிட்டு பயந்துட்டு வெறுப்பச்சிட்டு இருக்க மாட்டேன், சபிக்கப்பட்டு இருக்க மாட்டேன். நானே திராட்சை செடி, நீங்கள் ஒருவனில் வார்த்தையில் அவனை நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனி, ஆசுவாத கனி, ஐஸ்வர்ய கனி, பரலோக கனி கொடுப்பான். வெற்றி பெற இந்த உலகத்தை என்ஜாய் பண்ணிட்டு பரலோகத்தையும் போய் சேர்ந்துருவான். அப்போ உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. இங்கிலீஷ் என்ன போட்டு பார்ப்போம். John 14:1 let not your heart be troubled. You believe in God, believe also in me. கையெழுத்து அல்லேலூயா. Let not your heart be troubled. கலங்காத ஆற்றுல. You believe in God. God மேல believe. Godனா ஜோயே, நன்மத்தை மரியத்தக்க கிடையாது. என் பிதா ஜீவனுடைய ஜீவன்ல தேவ நீதி இயேசு சாப்பிட்ட வாக்குத்தலாகுது. அப்போ தேவனிடத்தில் விசுவாசமாயிரு, என்னிடத்திலும்
விசுவாசமாயிரு. இயேசுடைய பிதா, குமாரன், பசுத்தாவி, அதான் தேவன். அப்புறம் மக்கள் எடுத்து இயேசு ஜீவன் பரிவு ஜீவன் வெளிப்படுத்து. தேவன் மனுஷன். உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழியத்தோடு முழாத்மாவும் முழிபலத்தோடு அன்பு கூறுவாழாக. என் அன்பு, பிதாவின் அன்பு. இயேசுவை தந்து இவ்வளவு அன்பு கொடுத்துட்டாரு. வெத்திய இயேசு பரலோகமே வாழ்ந்து சகல அதிகாரம் கொடுத்துக்கிறாரு. அதுக்கப்பாய் உன்னிடத்தில் அன்பு ஒரு இயேசுவின் அன்பை குரு. உங்ககிட்ட மனித அன்பு கிடையாது. மனித அன்பு மாசுபட்ட அன்பு. தாய் அன்பு, தகப்பன், அண்ணன் தம்பி, காதலன் காதல் அன்பு எல்லாம் மாசுபட்டு போச்சு. இது இயேசுவின் அன்பு, அகாபே அன்பு. அப்போ உன்னிடத்தில் பிறண்டிடத்தில் அன்பு ஒரு இயேசுவின் அன்பினா பண்ணுது. ஏ டு ஜெட், முன்பின் யோசனையே கிடையாது. 38 வருஷம் வியாதி பாரு, ஏதாவது இவ்வளோ பாவம் பண்ணி கேட்கவே இல்லை பாரு. பற்று ஜீவ சரிஞ்சு அன்பு கூறாரு பாரு. தேவன் தனக்கு உலகத்துக்கு அசுத்தாய் ஓச்சு பசுத்தாய் வந்துச்சு. அந்த அகாபி அன்பு ஆதாம் முழு உலகத்துக்கு வெளிப்படுத்தினா இருதய கலக்கம் ஓடியே போயிடும். அசுத்தாயோட வியாதி போயிடும். குஷ்ணோகிரிக்கு பாவ நீங்கள் கூட்டுக்கட்டு எல்லாம் திறக்குது எல்லாருக்கும். ஹல்லேலூயா. இப்போதான் இந்த சத்தியெல்லாம் தெரியுது நமக்கு. இந்த சின்ன வயசுலேருந்து ஜீவ கண்ணு, ஜீவ காது, ஜீவ ஆற்று, ஜீவ லங்ஸு, தேவனுக்கு ஜீவ கிட்னி. தேவன் தனக்கு உலகத்துக்கு பசுத்தாய் உடம்பெல்லாம் அசைவதா எந்த நோய் இருக்காது. நன்மத்தையும் அறியத்தக்க கழிவு சாகவே சாவாய். வியாதியை கொடுத்த கலந்துடும். இப்போல்லாம் ஹாஸ்பிட்டல் கூட லட்சக்கணக்கில் பில்லு. அதனால் சோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள் ஜீவ சொல்ற ஜீவனத்தம், ஜீவ ஆற்று, ஜீவ லட்சு, ஜீவ பிதா குமார் பசுத்தாய் ஆதாம் முழுவல். அதுக்கு பேர் தான் விசுவாசம். விசுவாசம் முழுவலுக்கு ஊர் சரியில்லை, நாட்டு சரியில்லை, பேர் விசுவாசி ஊழிக்காரு, அசல்வாதி மேலாம் கசப்பு, அந்த ஊழிக்கார் சரியில்லை, இப்படியே பேசி அசுத்தாவி அசுத்தாவியா இறங்கிடும். அது பேர் அவிசுவாசம். இதை கலக்கிட்டார் இப்போ கட்சி இல்லையா. இயேசு ஏற்றுனா இவ்வளவாய் உலகத்தில் இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தணும். அதான் விசுவாசம். அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். அல்லேலூயா. அதனால் அன்பாவிலே கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. யாராவது எதைய கலங்கி போய்க்கிறாங்கனாக்கா பற்று இயேசு ஜீவன் பரிபூர்ண ஜீவன். தேவனுக்கு ஆதாம் முழு உலகத்துக்கு அசுத்தாய் தோத்த பசுத்தாய் வேறுங்க. தேவதூர்கள்லாம் வந்துருவாங்க. வருவாங்களா வர மாட்டாங்களா? ஆமா. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிரு. இயேசு தேவன்னா ஜீவன். என் பிதா ஜீவனுடையவராக இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராக இருக்கும். அந்த ஜீவன தேவனி இயேசு சாமன வாக்குத்தலாகுது. அப்போ 24 hours ஜீவ மார்க்கத்தில் இருக்கணும். 24 hours நன்மத்தையும் இல்லைனாக்கா கலங்கித்தான் இருப்பேன். என்ன நடக்கும் ஏது நடக்கும். பிசாசு வந்துடுவான். பிசாசு வந்து கலக்கமாகவே இருக்கும். ஏவாலு ஏது தொட்ட ஜீவ விசேஷம் நன்மத்தையும் மரியாதை நீ புஷிக்க பச்சு பாரு. பயப்படுறான், ஓடுறான், ஒளிறான். புருஷனும் புரிச்சான். ஆதாமே ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் கேட்க ஆரம்பிச்சாரு தேவநாயகத்துல. ஓடி ஒளிகிறான். ஏன்னா பயம். உள்ள பிசாசு வந்துட்டான். அவன் திறத்து கொண்டது ஐக்கியத்திலே இருக்கிறான். சீக்கிரமா பாதாளத்துக்கு தத்துனேரிக்கு கல்லண தோட்டத்துக்கு கொண்டு போய் சேகத்திலே இருக்கிறான். திருடவும் கொள்ளவும் அழிக்கு வருகிறான் என்று நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாக அது பருகுணப்படும் வந்தேன்றாரு. ஆனால் ஜீவ மார்க்கத்தை கற்றுக்கொள். அதனால் என்னுடைய செய்தியை கேளு. எங்கள் சபையோடு கூட இணைந்து கொள்ளுங்க. செய்தியை கேட்குற நீங்கள் யாரும் பாக்கியவான்கள். யாராவது கலைக்கு போய்க்கிறாங்களா? உங்கள் அம்மா அப்பா அம்மா அண்ணன் தம்பி மாமா மச்சான் சொந்த பந்தம் எல்லோரும் பாவம் செய்துட்டாங்களாம். ரோமர் 3:23 படி ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வட அமெரிக்கா, தென்னாப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அண்டார்டிகா, அமெரிக்கா, லண்டனு, லாஸ் ஏஞ்சல்ஸு, சிங்கப்பூரு எல்லாம் கலைக்கு போய் தாங்கிறான். கோடி கோடியாக பணங்க கார் பங்களா கோட்டு சூட்டு மகன் நினைக்காத. என் தாய் என்னை பாவத்தில் அம்மா வயசுல நண்பன் தீமில் பிறந்துக்கிறான். ரொம்ப ஜோராக நினச்சிடாது. அரசியல் தலைவர், சினிமா கலைஞர் எல்லாருக்குள்ள கலக்குது. இதே கலக்கம் வழங்குது. என்னாகுமோ ஏதாகுமோ என்னாகுமோ ஏதாகுமோ கட்சியில் அப்படித்தான் ஆகும். ஆதாமுக்குள்ள இந்த ஆதாமையும் சிந்தை மரணம் தான் கூட. மரணம்னா எல்லா அழிவேலையும் இருக்கும். மாம்ச சிந்தை மரணம். கிறிஸ்துவ சிந்தையோ ஜீவன சமாதானம். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்து, இடைவிடாமல் வெளிப்படுத்து, எக்காலத்து வெளிப்படுத்து, சோத்து முகாமல் வெளிப்படுத்து. தாவி சொன்ன கத்தை நான் எக்காலத்தில் அவர் துதி எப்போதும் இருக்கும். அந்த எக்காலம் என்ன எக்காலம் துதி தோற்ற ஆறாது கிறிஸ்து கர்த்த காரியங்கள். தேவனி துவத்தில் தேவனுக்கு தனக்கு உலகத்துக்கு கொடுக்குறான். தாவீதுக்கு எத்தனையோ சத்துருக்கள். அம்மன் புத்திரம், மோவா புத்திரம், பெலிசரு, கோலியாத்து யார் ஒன்றும் இல்லை. தாவீத நீயோ நீ நிதி இஸ்ரவேல் கர்த்தருடைய நாமத்தையே கொடுக்குற மாதிரி. அதான் தேவன்னா ஜீவன், கர்த்தருடைய நாமம். பரமண்டலுக்கு பிதாவே. அடுத்தது உம்முடைய நாமம், உம்முடைய சேர்த்தோம். நாங்களும் எங்களுக்கு காணப்பட்ட எவனுக்கும் தேவன் மனுஷன் எவனுக்கும் மண்டிக்கிறோம். உம்முடைய நாமம், உம்முடைய சேர்த்தோம். எங்களை எந்த சோனைக்கும் தீமை என்று ரச்சித்துக்கொள்ளும். எந்த இதய கலக்கம் இல்லாமல் வாழலாம்.
பாவமா, சாபமா, மரணமா, தரித்திரமா, பாதாளமா, அது ஆதாம் வழியா வருது. அதுக்கெல்லாம் பரிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள ஜீவ சரஜ ஜீவரத்தம். பாவத்துக்கு பரிகாரம் தேவநீதி, மரணத்துக்கு பரிகாரம் உயிர், தரித்திர எல்லையற்ற ஆசீர்வாதம், வாக்குத்தத்த ஐஸ்வர்யம், சாப வாக்குத்தத்த ஆசீர்வாதம், பாப பரிகாரி, சாப பரிகாரி, தரித்திர பரிகாரி, பாதாள பரிகாரி, எல்லாத்துக்கும் பரிகாரம் இயேசு கிறிஸ்துக்குள்ள இருக்குது. அதை பூச்சி நன்மத்தை கனியை பூச்சி பிறந்துக்கிற அம்மா வயசுல எங்கள் அப்பா ராமேசுக்கு எங்கள் அம்மா ராமு என் தாய் என்ன பாவத்தில் கருப்பை தட்டித்தா. சின்ன வயசுல படாத பாடு, கொடிய வியாதி, 7 முறை தற்கொலை முயற்சி, இதே கலங்கி போச்சு. பிரசங்கம் பண்ணுறேன் நான், 7 முறை தற்கொலை முயற்சிப்பா. சாதாரண 7 பிசாசனை கொண்டு போட பார்த்தான். தேவன் என் மேல் முன்குறிச்சிருந்ததால என்னை காப்பாற்றி விட்டாருன்னு நினைக்கிறேன். இப்போ போட்டு பிசாசை போட்டு கீழ் கீழ் 7 கட்டத்துக்கு சீனியர் பார்த்து கையெழுத்து நல்லையா வராது வராது உலகத்தையே ஒளி. என்ன சொன்னாரு? நீ உலகத்தையே ஒளிப்பா. ஏசு ஏற்றுக்கிட்டா உலகத்தையே சீனியர் பாஸ். ஏன்னா நீ உலகத்தையே ஒளின்னு சொல்லிக்கிறாரு, அதனால தான் சீனியர் உலகத்தையே சீனியர் பாஸ் சொல்றேன். நீ பூமிக்கே உப்புன்னாரு. எந்த நாட்டுக்குமே நண்பத்தையும் மரியாதைக்கும் தான் இருப்பான். 10 டிகிரி படிச்சிருப்பான், PhD படிச்சிருப்பான், டாக்டர் இருப்பான், சயின்டிஸ்டாக கூட இருப்பான். எல்லா அம்மா வயதில் பாவத்தில் மரணத்தில் பிறந்திருக்கிறான். தவிர்க்க முடியாது. நன்மத்தை மரியாதை கொண்டாக்குறான். அவனுக்கு ஜீவ வச்சதுக்கு நீ அவன் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாவது மூடு அசுத்தா இது பசுத்தா இறக்கணும். போய் இனி அதிக கேடாத இனி பாவம் செய்யாதே. கிறிஸ்துக்குள்ளே இராது. கிறிஸ்து சரத்துக்கு ரத்தத்தை வெளியே போட முடியாது. அவர் தேவநீதி பல்லு வாழ்ந்து சகல அதிகாரமாக்குறாரு. அந்த பிதா குமார் பசுத்தாய் செலுத்த ஆதாவது மூடு எவ்வளவு செய்யணும். அசுத்தாயோட பசுத்தாய் வர தேவதூர்கள்லாம் உன்னை காப்பாற்றுவாங்க. அப்போ உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். இயேசு சொல்றார், என்னிடத்தில் விசுவாசமாயிரு, ஆவியானவர் இடத்தில் விசுவாசமாயிரு. பிதா குமார் பசுத்தாயில ஞானசாரம் எடுத்திருக்கிறேன். மக்கள் இடத்தில் விசுவாசமாயிரு. இயேசு அன்பை வெளிப்படுத்து. டோட்டலா விசுவாசத்துக்குள்ளவா. அவர் விசுவாச தூக்கரமாகிய இயேசு அவர் தேவனிடத்தில் அன்பா இருப்பார். ஆதாம் முழுக்க அன்பை வெளிப்பது. இயேசு நம்பி ஜீவத்தை வாழ்ந்தோம் பரலோக ராஜ்யத்தை குத்துறோம். தெல்ல வாழலாம். எதிர்காலம் எப்படி இருக்குமோ? எப்படி இருக்கா? இயேசு தேவனுக்கு ஆதாம் முழுக்கா ஆசீர்வாதமா இருக்கும். தாவீது வர வர விருத்தி அடைஞ்சானா. அவன் கனமும் மகமையும் புகழ்ச்சியும் நல்ல முதிர்வையில் ஐஸ்வர்யம் மகிழ்வும் நேரம் இந்த உலகத்துக்கு கடந்து போனானா பரலோகத்துக்கு. ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு பழைய ஏற்பாட்டில் எங்கே போனாலும் ஒரு பலிபீடத்தை கட்டுவான். ஒரு 18 ஆட்டுக்குட்டிய தேவன் தனக்கு அது இயேசு அம்புக்கு பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் தேவனுடைய சிநேகிதன் எண்ணப்பட்டான். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டதுன்னு சொல்லப்படுது. என்ன பண்ணாரு ஆபிரகாமு? பலிபீடத்தை கட்டுறது. ஒரு 18 ஆட்டுக்குட்டி இயேசு தேவனுக்கு தனக்கு உலகம் சேர்த்தது. ஆபிரகாம் சகல காசுவாசம், ஈசா காசு, யாக்கோபு ஆசுவாசம், பூமி தாங்கக்கூடாதபடி ஆடுகளும் மாடு வசங்களும் வெள்ளி பொண்ணுமான சீமானா இருந்தான். அந்த ஆபிரகாமின் ஆசுவாதம் புதிய இயேசு கிறிஸ்து மூலமாக அவனுக்கு உண்டாகின்னு சொன்னார் பவுல். அந்த இயேசு சார் இயேசு ரத்தத்துக்கு வெளியே போட முடியாது. அது ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம். பாவத்திலிருந்து மரணத்துக்கு இயேசு தேவநீதி உயிர்த்தெழுமாக்குறாரு. இயேசு நன்மை தீமை அறியத்தக்கவர் கிடையாது. இயேசு நான் நாளே வழி சத்தியமோ ஜீவனமாய் இருக்கிறேன். என் பிதா ஜீவனுடையவராய் இருப்பது போல குமாரனும் ஜீவனுடையவராய் இருக்கும்படி ஆவியானும் ஜீவனுடையவராய் இருக்கிறாரு. நீ நன்மை தீமை பட்சத்திலே இருந்துட்டு நான் கலங்காம இருப்பேன். எங்க கலங்காம இருப்பேன்? திருடம் உரிமையா வருவான். சமாதானம், சந்தோஷம், சுகம், பேலஞ்சி, ஐஸ்வர்யத்தெல்லாம் திண்டிடுவான். அப்புறம் அழிப்பான், அப்புறம் கொல்லுவான், அப்புறம் பாதாள் கீது போயிட்டே இருப்பான். சீரியஸான பேட்டரி. சொன்னாரு, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கும் வருகிறானே என்று வெறும் நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாது பரிபூர்ணப்படும் வந்தேன்னாரு. நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவனே கொடுக்கிறான். நானே வழியும் சத்தியும் ஜீவனுமா இருக்கிறேன். அதனால தான் நம்ம சபை உபதேசம் ஜோயே ஜீவன் வேதாகம சத்தியங்கள். எங்க சபையில் எழுந்து கொள்ளுங்க. எல்லா இதய கலக்கத்திலிருந்து நீக்கிடுவீங்க. ஜீவ சொல்ற ஜீவ ரத்தம் அது இயேசு சாமண்ட வாக்குத்தலாம் இருக்குது. ஆதி அவளு இயேசு சாமண்டம் எல்லாம் ஜீவ வாக்குத்த ஜீவ வார்த்தை. ஆதாம்குள்ள மரண வார்த்தை, நன்மத்தேம வார்த்தை. பாவட்டும் மரணம் இருக்குது. வேதத்தில் எல்லாம் கேடுபாடுங்குது. அதை தேவன் தனக்கு உலகத்துக்கு எடுப்பாது. அது பேர் அவிசுவாசம். எதை கலங்கி போயிட்டான். விசுவாசத்துக்குள்ள கிறிஸ்துக்குள்ளவா பவுல் சொன்னான். இனி நான் இல்லை, இயேசுவே எனக்கு பிழைத்திருக்கிறான். செய்ட்டு பவுலா மாறிட்டான். உலகத்தையே கலக்கிட்டான். அவன் தான் சொல்லலாம், பாவிகளும் பிரதான பாவியம் தான். எல்லாரும் கலக்கி இருந்தான். சபையை துன்பப்பத்தி இருந்தான். அவனே கலக்கமா தான். கட்சியில இயேசு ஏற்று ஞானத்தான் எடுத்துனான். அப்படியே 100க்கு 100 தேவனுடைய பிள்ளையா மாறி இனி நானே இல்லை, இயேசுவே எனக்குள் போய் அந்த இயேசு தேவனி பரலோக ராஜ்யமே இருக்குதார். அந்த தேவனுக்கு தான் உலகத்துக்குறான். கொடிது தசுவல் கலாத்தேரு ரோமாபுரி பட்டத்தெல்லாம் போய் நீ கிறிஸ்துவுக்குள் 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 கிறிஸ்துக்குள்ளே சொல்ற எல்லா நிருபத்தில் கொரிந்து தசுவலிக்கு கலாத்தேர் ரோமாபுரியில் ரோமருக்கு நிருபத்திலாம்
எல்லாம் கிறிஸ்துவுக்குள், அந்த கிறிஸ்து தேவநீதி உயிர்த்தெழுமாக்குறாரு. அதை பிதாகுமார் பசுத்தாக்கி செலுத்து. ஆதாம் வந்து முழு உலக செலுத்து, இடைவிடாமல் செலுத்து, எக்காலத்தில் செலுத்து. கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. அதனால் அன்பானவர்களே, கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்துக்கு வெளிப்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். ஜெபமா. அதனால இயேசு கிறிஸ்துக்குள்ள வாங்க. பயப்படாதீங்க. உங்க பிள்ளைகள் எல்லாம் ஆதாம்குள்ள பெற்றுக்கிறீங்க. ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை. ஆப்பிரிக்காவுக்கு போங்க, ஐரோப்பாவுக்கு, வட அமெரிக்காவுக்கு போங்க, எங்கே போங்க, என் செய்தியை கேட்டால் உங்களால் ஊழி செய்யாமல் இருக்க முடியாது. எல்லாம் நன்மை தேவல் தானே பார்க்குறான். அவன் நல்லவனுக்கு நல்லவன், கெட்டவனுக்கு கெட்டவன்றான் பாரு. எங்கே பைபிளே பச்சிருக்க மாட்டான். அப்படி தான் உள்ள பொறுத்த வந்துக்கிறான். நன்மார்க்க துன்மார்க்க அதில் கண்கள் இச்சம் சுயநீதி அநீதிக்குது. பாவத்தை மட்டும் தேவனுக்கு கலைங்க கிடக்கிறான். எங்கே போனாலும் என் பிள்ளை என்ன ஆகுமோ, என் பொண்டாட்டி என்ன ஆகுமோ, என் எதிர்காலம் என்ன ஆகும், இப்படியே தான் ஓடி தெரிஞ்சுக்கிறான் கலக்கத்தோட. ஏன் சொல்றாரு யோவான் 14:1, உங்கள் இருதயம் கலங்காமலும் உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள். விசுவாசம் என்னது? விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாகிய இயேசு. அந்த பிதாவாகிய தேவன் இயேசுவை தந்துள்ள இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார். அந்த இயேசுக்குள்ள தேவ நீதிக்கு உயிர்த்தெழுதல், பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். இயேசு கிறிஸ்துக்குள் என்ற வாக்கு தத்தம். பிதா குமார் பசுத்தாவி, பாவம் மன்னிப்பு, நித்திய ஜீவன். இயேசு ஜீவன், பரிபூர்ண ஜீவன். இல்லைன்னா நன்மத்தையும் பாவத்தையும் சம்பளம் மாறணும். நன்மத்தையும் அறியத்தக்க கனி புசுக்கு நாளில கலங்கி போயிடுவேன். ஜீவ விச்சது கனி புசுதான். நானே ஜீவப்பன், இந்த அப்பத்தை திராட்சை பானம் பண்ணு. அந்த ஜீவனுக்கு வெளியே போட இயேசு சார், இயேசு ராமன் வாக்கு தத்தம். பிதாகுமார் பசுத்தாக்கி ஆதாம் வந்து வாய்நாள்லாம் செலுத்து, இடைவிடாமல் செலுத்து. ஆடு மேய்ச்சிட்டே இருக்க மாட்டேன், ராஜாவாயிடுவேன். சிறைச்சாலையில் இருக்க மாட்டேன். எகிப்துக்கு அதிபதி யோசேப்பு, அப்பா அம்மா அனாதிபதி 120 நாடு ராஜாத்தி ஆயிடுவா. இதெல்லாம் சாதாரண காரியமா? ஆடு மேய்க்க ராஜாவ முடியுமாப்பா? கிறிஸ்துவ தேவன் தனக்கு நீ ராஜா, பரலோக ராஜா. இல்லைன்னா நீ கூஜா, பாதாள ராஜா, பிசாசு ராஜா. நீ அழிஞ்சு குடும்ப சமுதாயம் அழிஞ்சிடும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு இயேசு பரலோக ராஜா குத்துட்டே சபிக்கலாம், பகைக்கும் நன்மை செய், சத்துக்களை செய்யும், துன்பப்படுத்துவதற்காக ஜபம் பண்ணு. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்து. அல்லேலூயா. கர்த்தர் உன் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். அதனால் அன்பாவுள்ளே, கிறிஸ்துவுக்குள்ள வாங்க. கிறிஸ்துவை தேவன் தனக்கு உலகத்தை வெளிப்படுத்துங்க. கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த செய்தியை எப்பவுமே மறக்காதீங்க. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ண என்னுடைய எல்லா செய்திகளும் கேளுங்க. உங்கள் இருதயம் கலங்கி தான் போயிடும். எவ்வளோ பேர் பாடி பெட்டராக இருந்தால் கூட ஆதாம் வழியாக பிறந்திருக்கிற பயம், கலக்கம், சோர்வு, அவிசுவாசம், டயர்டு, இதெல்லாம் பாவத்தால் சாபத்தால் வந்து நம்மளை இருதயத்தை கலங்கடிக்கிற வேலை தான் செய்யலாம். பிசாசுனாவே பேரே பிசாசு. என் தாய் என்னை பாவத்தில், நான் துர்குணத்தில் பாவம் செய்கிறவன் பிசாசு. பிசாசுனா கலக்கம் தானே, பேர் சொன்னால் பயப்பு தானே, கலக்கம் தானே வருது. அந்த பிசாசு விட்டு இயேசு கிட்ட வா, ஜோயேக்குள்ள வா. அந்த ஜோயே தேவன், ஜீவசார ஜீவன் இயேசு தேவனுக்கு தனக்கு ஆதாம் வந்து முழு. அதான் விசுவாசம். முழு உலகம் ஒரு ஆள் கூட பகிச்சிடாத. அந்த ஒரு ஆள் ஒரு பிசாசு வந்தா ஒரு பிசாசு நாய்க்கிறதுக்கு. ஆனால் தான் சொன்னார் இயேசு இவ்வளவாய் உலகத்தில் என்ன நண்பு, இயேசு நண்பு. இயேசு அவன் ஜீவனே குத்தணும். அவனும் நல்லா இருப்பான், நீயும் நல்லா இருப்ப. எங்க போனாலும் நீ உலகத்துக்குள்ளே பூமி குப்பா இருப்ப. அதனால தான் நம்ம செய்தி இன்டர்நேஷனல் மெசேஜ் சோயேஜ். நமக்கு சபைக்கு, நம்ம சபை வந்து வானம் கோர. நம்ம சபை கட்டணேன்னா வானம் தான், பூமி தான். எங்க போனாலும் ஆத்மாக்கள் ஆதாம் வழியா பிறகு கலங்கிக்கிறாங்க. கொள்ளை நோய், ஆபத்து, வியாதி, வறுமை, தரித்திரத்து கிராமங்கள் தோறும் ஏசு எங்கும் சுற்றி இருந்தா. கிராமம் தோறும், பட்டத்தோறும், எங்க போனாலும் கலங்கி போய்க்கிறான். ஏசு மத்திய மார்க் லூக்காவும் எங்கும் சொல்லி பிசாசின் வாழ்க்கை யாரு திமிர்வாதக்கார லேகோன் பிசாசு பெரும்பாடு தில்லான வியாதியஸ்தர்கள் எல்லோரும் பாவம் செய்து தேவ ஆதாம் குள்ள பிறந்துக்கிறாங்க. ஏசு குசலமே சார் நல்ல மேய்ப்பன் ஜனங்களுக்காக ஜீவஸ்வரம் ஜீவரத்தம் பேர் சொல்லி தேவனுக்கு தனக்கு ஆதாம் அசுத்தாய் பசுத்தாய் இனி பாவம் செய்யாது. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் என் வார்த்தை அவனின் நிலைத்து நான் மிகுந்த கடிகளை கொடுப்பான். இயேசு சார் இயேசு அர்த்தத்துக்கு விலையே போட முடியாது. அதை பிதாகுமார் பசுத்தாய் கூட ஆதாம் வந்து முழு உலகத்து கூட பரலோக ராஜ்யத்து கூட பாதாள கடந்து தேவநீதி உயிர்த்தல் கூட பாவட்டமான கடந்து போயிடும். பாதாள பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துக்குள்ள அந்த தேவன் தனக்கு ஆதாம் முழு பாதாள கடந்து போயிடும். இயேசுக்குள்ள எல்லையற்ற ஜீவ ஐஸ்வர்யம் இருக்குது. அந்த பிதாகுமார் ஆதாம் தரித்திரம், ஆதாம் தரித்திரம், பாவத்தின் சம்பளம் மனத்தில் ஒரு தரித்திரம் இருக்குது. அது ஒரு ஸ்பிரிட்டு. இயேசுல எல்லையற்ற ஐஸ்வர்யம் இருக்குது. அவர் இயேசுவை தந்துள்ளி வெத்தியோசியை கொடுத்தார். இயேசு ஐஸ்வர்யம் அந்த பிதாகுமார் ஆதாம் முழுத்து கொடுத்தாதான் தரித்திரம் பயந்து போவோம்.
பசுத்தாய் வரும். ஆடு மேய்க்கிற ராஜாவை ஆயிடுவேன். ராஜா 120 நாடுகளுக்கு ராஜா தேவை. எவ்வளவு டப்பு இருந்திருக்கான். இந்திய தேசம் ஒன்னான். அப்பா அநாத பெண். அவள் கர்த்தரை விசுவாசித்தாள். பழைய ஏற்பாட்டில் அந்த கர்த்தர் புதிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் நானே வழியும் சத்தியமும் ஜீவனமா இருக்கிறார். அதனால் என்னுடைய செய்தி கேட்க நீங்கள் ஒரு பாக்கியவான்கள். அவர் ஜெபம் பண்ணும். உங்கள் இருதயம் கலங்காமல் இருப்பதாக. உங்க வீட்டுக்கு போங்க. எல்லாம் ஆதவங்களுக்குள்ள பிறந்த அண்ணன் தம்பி மாவு மச்சம் எல்லாம் நன்மை தீமையில் தான் வந்திருப்பாங்க. வெளியே சொல்ல மாட்டாங்க. ஆனால் உள்ள கலங்கிட்டு இருப்பாங்க ஏதோ ஒரு காரியத்தில். பாவத்தின் சம்பளம் மரணத்தில் பிறந்தங்க. அவர் தேவி நீதி இயேசு சாமட்ட வாக்கு தத்துக்களை பிதாகுமார் பசுத்த ஆதம் ஒரு ஜபத்தை பண்ணுங்க. வெளி பண்ண உள்ளத்துல அசுத்தாய் ஓடி பசுத்தாய் ஏறிக்கிட்டோம். காணாடீஸ்வரியமாக விசுவாசம் கொடிய வேதனை பண்ணுங்கிறா. சிங்க சொல்றாரு பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் தின்னு நாயின் தான் நெச்சுக்க ஆண்டுகிறேன். அப்போ நானே ஜீவப்போம் ஜீவரத்தம் ஜீவ தேவத்தை கூட அந்நேரமே சொல்ல அசுத்தாய் பசுத்தாய் இறங்கிச்சு. சமீபத்தில் சொல்லுங்க, தூரத்தில் சொல்லுங்க. கலங்கிட்டு இருக்காது. எங்கள் அம்மா ரொம்ப தூரத்தில் இருக்கிறாங்க. என் தங்கச்சி வெளிநாட்டில் படிக்கிறா. எப்படி பயந்து அப்படி இது இப்படி ஆகிடும் அப்படிதான் ஆகிடும். கிறிஸ்துவ தேவன் தனக்கு உணர்ந்து கொடுத்தீங்களா? அசுத்தாய் ஓட்டு பசுத்தாய். சமீபத்துக்கு தேவன், தூரத்துக்கு தேவன். எங்கிட்டாலும் ஜாபம் பண்ணலாம். ஆனால் தான் தாமஸ் சொல்ல சீனியர் பாஸ் உட்காந்து 816 கோடி பேர் இயேசு தேவன் காதம் அசுத்தாய் தொத்த பசுத்தாய் இருக்க தேவதுர்களெல்லாம் பணிவிடை செய்ய 7 கட்டத்தில் மிஸ் எனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையா? யாருன்னு 7 கட்டத்துக்கு அமைச்சிருக்கான். சும்மா இருக்கக்கூடாது. நீங்களும் செய்தி கேட்குற எல்லாரும் இயேசு பாவத்தின் சம்பளம் மரணத்துக்கு தேவ நீதி உயிர்த்து எல்லாம் தேவனுக்கு தனக்கு ஆதாவது கொடுக்கும். அசுத்தாய் தொத்தி பசுத்தாய் இருக்கணும். ஆமாம், இல்லைன்னா உங்களுக்கு தெரியாது நன்மை தேவன் அசுத்து நீங்களே அசுத்தாய் இருப்பீங்க. நீங்களே கலங்கிட்டு இருப்பீங்க. அப்புறம் போய் எங்கள் உலகத்தை நீங்கள் சந்திக்க. அதனால் செய்தி கேட்க நீங்களாம் ஒரு பாக்கியம் பார்க்கலாம். ஜாமான் பசுதாவே இந்த அருமையான காலை வேலையில் எங்களோடு கூட பேச ஒவ்வொரு வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பயப்படாதீங்க, கலங்காதீங்க, திகையாதீங்க. ரோமன் 3:23 படி எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவளாகி அடுத்த இலவசமாக கிறிஸ்துவ மீட்பை கொண்டு நீதிமானலாம். அந்த கிறிஸ்துவ பிதாவாக இயேசுவை தந்துள்ளி அந்த இயேசு வெத்தியேசு கொடுக்கல சிலுவையில் ஜீவ சொல்ற ஜீவரத்தம் அந்த இயேசு ஆதியாவது இயேசு சாப்பிடும் பரலோக ராஜ்யம் எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஆசீர்வாதம். ஜீவன்னா எல்லையற்ற அன்பு, எல்லையற்ற கிருபை, எல்லையற்ற ஐஸ்வர்யம். அது பாவத்திலிருந்து மனதிலிருந்து தேவனிலிருந்து உயிர்த்தெல்லே குத்துறோம். லாசரு வியாதிப்பட்டு மறிச்சு 4 நாள் எதை கலங்கி போயிட்டு ஏசு அங்கே போறா. நானே உயிர்த்தெழுஞ்சவனுன்றார் பாருங்க. லாசரு ஆதாம வியாதிப்பட்டு மறிச்சிட்டான். தேவன் தனக்குள்ள பாவம் மரணம். ஏசு உயிர்த்தெழுந்து தேவன் தனக்கு ஆதாம மரணம் டேட்டு பசுத்தான் இறங்கிச்சு. அதனால தான் சீக்கிரம் நீ மரித்தோரை எழுப்பின்றாரு. பாவத்திலிருந்து மரணத்தை வெளி கொண்டு வரான். வியாதி வந்துச்சு, மரணம் வந்துச்சு, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஏசு கிட்ட வந்து அந்த பிரச்சனை. ஏசு உயிர்த்தெழுஞ்சவன தேவனுக்கு தனக்கு ஆதாம் உயிர் மரணம் டெல்டா பசுத்தாய் வந்து உயிர்த்தெழு வந்துச்சு. அதனால பாவத்திலிருந்து மரண வெளி பிசாசு உரிமைக்குது. என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரித்திருக்கிறா. இயேசுக்கு தேவ நீதியிலிருந்து உயிர்த்தெழு வெளியே அதிகாரம் இருக்குது. அதான் பாவட்டு மரண வெளியிலாகி எல்லா இருதய கருத்து நீங்கி உயிர்த்தெழுஞ்சவனை தேவன் தனக்கு ஆதாம் உயிர் அசுத்தாய் பசுத்தாய் பரலோக ராஜ்யத்தில் வாங்கி இந்த பூமியில் வாழலாம். அதனால் என் செய்தியை மிஸ் பண்ணாதீங்க. என் செய்தியை ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. பசுத்த பிதாவே இந்த அறிவான காலை வேலையில் எங்களோடு கூட பேசி ஒவ்வொரு வார்த்தைக்கு என்ன பயப்படாத, கலங்காத, திகையா. இனி நான் அல்ல, இயேசுவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். கிறிஸ்துவனுக்கு ஜீவன் அப்படின்னு சொல்றாரு. பயப்படாதீங்க, கலங்காதே. ரோமர் 3 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையிட்டாங்க. ஆப்பிரிக்கா, ஐரோப்பா, வடாம்பிகத்தின வானத்தின் கீழே பூமியின் மேலே, வானத்தின் கீழே பூமியின் மேலே 7 கண்ட ஜனம் அம்மா வயிற்றில் தான் பிறக்கணும். என் தாய் என்னை பாவத்தில் கருத்தரிக்கணும். நான் துர்குணத்தில் உருவாயிருக்கிறேன். கண்டிப்பாக எதையும் கலங்கி தான் இருக்கும். கலங்கி கலங்கி கை அப்படியே செத்து மடியாத வருத்தப்பட்டு பாருங்க. எல்லோரும் எண்ணெய் நானே ஜீவப்பம். இந்த அப்பத்தை குஷித்து திராட்சத்தை பாருங்க. இந்த அப்பம் சரீரமாக திராட்சை ரத்தமாகுது. அந்த இயேசுல தேவி நீதி உயிர் பரலோக வானத்தோடு சகல அதிகாரிக்குது. அதை பேர் சொல்லி பிதாகுமார் பசுத்தாய்க்கு மத்தியசமாக கொடு. ஆதாம் வந்து முழு வாழ்நாள்லாம் கொடு, இடைவிடாம கொடு, எக்கால் கொடு. பாவம் நிமித்தி அசுத்தாய் ஓடி பசுத்தாய் வந்துடும். நீ உலகத்துக்கு வெளியாக இருப்பாய், நீ பூமிக்கே ஒப்பாய் இருப்பாய். கத்தாவே இந்த சத்தியத்துக்கு ஓடி ஆஸ்வதிக்கும்படி தேவி கத்தா. உலகம் முழுது மக்கள் தொகை இன்னைக்கு 816 கோடி பேர் இருக்காங்க. இந்திய தேசம் 140 கோடி ஜனம் இருக்காங்க. தமிழ்நாட்டில் 7 கோடிக்கு அதிகமான ஜனங்கள். எங்கள் வேலூர் 50 லட்சத்துக்கு அதிகமாக இருக்கிறாங்க. எங்கள் கிராமத்தில் 4990 இருக்கிறாங்க. எல்லாதான் வழியாக பாவம் செய்து தேவம் இறுதி கலங்கி போயிருக்கிறாங்க. சாபத்தில், பாவத்தில், மரணத்தில், தரித்திரத்தில், அவமானம், குடும்ப சண்டை, பிள்ளைகள் வாழ்க்கையில், நன்மை தேம வாழ்க்கை, உலகம் ஃபுல்லாக நோவா காலத்தில் அப்படியே மனுஷகுமார் காலத்தில் சோதம் நடக்குது. பாவத்தை மனித தேவன் தனக்கு உலகத்துக்கு கத்துறான். அதான் விசுவாசம். அவர் தேவி நீதி உயிர்த்தெழு தேவன் தனக்கு ஆதம் அசுத்தாய் தொத்த பசுத்தாய் தேவர்களெல்லாம் பணிவிட்டு செய்வாங்க. ஈரே திராட்சை செடி நாங்கள் கொடிகள் 816 கோடிக்கு அதிகமான ஜனங்கள் இயேசு ஜீவன் பரிவு ஜீவனுக்கல்ல நிலைத்திருக்கும்படி ஒவ்வொரு கிரகத்தால் பாவட்ட மனத்தை சிந்தனை தேவ நீதி பரலோக ராஜ்யத்தை
கிராமத்தோறும் பட்டணத்தோறும் இடையோட அலையலையாக பசுத்தாவை இறங்கிட்டு தேவதூர்கள்லாம் பணிவிடை செய்யிட்டு கத்தாவே இந்த சத்தியத்தை கேட்குற ஓடி அப்படியே ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். ஒரு மாவப்பெரிய வைப்பிலை கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். சின்ன பாவமோ பெரிய பாவமோ மோசமான பாவமோ இயேசு ரத்தம் சகல பாவங்கள் நீக்கி சுத்திக்கிறோம். அதை ஏன் பேர் சொல்லி பிதா குமார் பசு ஆதாம் புது உலகத்துக்கு வாழ்நாள் நமக்கு இடைவிடாம ஏற்காது சோதனை மனைவி பிள்ளை குடும்பம் பட்ட தேசம் எல்லாம் எங்கள் சபை விசுவாசிங்க 216 கோடிக்கு அதிகமான விசுவாசிங்க எங்கள் சபை விசுவாசிங்க அவ்வளோ விசுவாசிங்க எல்லா ஆதாமுக்குள்ளே பிறந்துக்கிறாங்க. நான் கிறிஸ்துக்குள் மறுபடி பிறகு இயேசு பரிவு ஜீவனை பிதா குமார் ஆதாம் அசுத்தாயிட்டு பசுத்தாயிட்டு தேவர்களெல்லாம் பணிவிடை செய்ய இடைவிடாம ஏற்காது சோதனை ஜெபிக்கிறங்க தாவே விசுவாசங்கள் ஓடணும் சாபங்கள் ஓடணும் தரித்திரங்கள் ஓடணும் தேவதூரில் பணிவிடை செய்கிற மாபெரிய உண்டாகிறத தாவே எங்கள் சபையில் சேர்ந்து கொள்க ஒவ்வொரு ஆஸ்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம் தாவே ஒரு மாபெரிய கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லா ஜபையில் இருக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல பிதாவே ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. அல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன். என்னுடைய பெயர் பாஸ்டர் ஆர் துளசிராமன் தாமஸ். பரிபூர்ண ஜீவன் சபை சோழர் பகுதி எங்கள் சபை இருக்குது. ஒவ்வொரு நாட்டையும் ஆன்லைன் மூலமாக செய்து ஃபேஸ்புக்கில் போங்க, துளசிராமன் தாமஸ் சர்ச் பண்ணுங்க. யூடியூப்பில் போங்க, ஏஎல்சி வெள்ளூர் சர்ச் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் ஒன்று சேனல் எஃப்ஜிசி வெள்ளூர் ஒரு சேனல் இருக்குது. இந்த சேனல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ள. கடைசி நாள் ஏப்ரல் பங்கு பண்ணி என்னுடைய எல்லா செய்திகள் கேளுங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கெல்லாம் அந்த செய்தி குறைந்து 100 பேருக்காவது இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் யூடியூப் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுங்க. மீடியா மிஷேரியாக இருங்க. ஏராளம் பேருக்கு இந்த செய்தியை ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் ஏப்ரல் தேவன் உங்களை எல்லாமே பயன்படுத்துவார். இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்கள். நண்பர்கள் உறவினர் பிள்ளைகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கிறிஸ்டின் குரூப்பில் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இதில் நிச்சயமாக நீங்கள் ஆஸ்வதிக்க முடியும். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இந்த செய்தியில் கர்த்தர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். கர்த்தரை கனம் பண்ணுங்கள். கர்த்தரை கனம் பண்ண வேண்டுமானால் இந்த செய்தி மூலமாக ஆஸ்வதிக்கப்பட்டிருக்கிறார். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்துங்கள். கர்த்தருக்கு காணிக்கை செலுத்த விரும்பினால் என்னுடைய கூகுள் பே நம்பர் 7339586648. காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பார். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். கடைசி நாள் லேபில் தேவன் நிச்சயம் உங்களை பயன்படுத்துவார். மாபெரிய இன்னும் ஏராளமான செய்திகள் கேளுங்கள். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் ஆஸ்வதிப்பார். இந்த செய்தி 25/1/2025 என்று எஃப்ஜிசி வெள்ளூர் பகுதியிலே கொடுக்கப்பட்டது. கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாக இருங்கள். இயேசுவிடத்தில் விசுவாசமாக இருங்கள். இயேசுவை தேவன் தனக்கு ஆதாமும் முடுவலுக்கும் வாய்நாள் அமல்படுத்துங்கள். அசுத்தாய்வோட பசுத எல்லா இருதய கலக்கம் நீங்கிவிடும். கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்கள் செய்வார். கர்த்தர் ஆஸ்வதிப்பாராக.